ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஆர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது இபிஎஃப்ஓ. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்திங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம பிடிப்பாங்க. ஸோ அந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து பிடிக்கிறாங்களா இல்லையா, ஸோ எவ்வளோ பிடிக்கிறாங்க, உண்மையாக நமக்கு பிடிக்கிறாங்களா இல்லையா, அதுக்கான நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ அந்த நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ பிஎஃப் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகுது, ஸோ மெசேஜும் வரலை அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த யூஏஎன் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஏஎன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இபிஎஃப்ஓவோட வெப்சைட் வந்து நம்ம உள்ளே செக் பண்ணிக்கிறோம். சரி, வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு அஃபீஷியல் வெப்சைட் இது தான். ஸோ அதில் வந்து பிஎஃப் மெம்பர் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் நவ் யுவர் யூஏஎன் அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தோடனே என்ன கேட்பாங்கன்னா, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது ஆதாரில் எந்த நம்பர் கொடுத்தீங்க அந்த நம்பர் கொடுக்கலாம், இல்லை ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட நம்பரை வந்து கொடுக்குறோம். கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடி இருக்குது. அதில் வந்து ஆதார் கார்டு மெயின், ஆதார் கார்டு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டோட நம்பரை வந்து நம்ம அதில் வந்து பதிவிடணும். பதிவிட்டு கீழே அந்த கேப்சா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்சாவை நம்ம கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிட்டு ஸோ சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நேரடியாக நம்ம நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்த உடனே அந்த ஓடிபி வந்து நம்ம பதிவு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இந்த ஆதாரில் வந்து யூஏஎன் அதாவது பிஎஃப் வந்து பதிவாகலை அப்படின்னா ஸோ நாட் வேலிட் யுவர் யூஏஎன் அப்படின்னு அது வரும். ஸோ நோ யூஏஎன் ஃபண்ட் அகெயின்ஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அந்த நம்பருக்கு வந்து யூஏஎன் வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இன்னொரு நம்பர் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு வந்து யூஏஎன் நம்பர் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் யூஏஎன் நம்பர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, உண்மையாக நமக்கு பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிஎஃப் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு நபரும் வந்து அவங்களுடைய பிஎஃப் கணக்கை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த நம்பரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகுது, ஸோ உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இதில் பார்த்துக்கலாம். இது வந்து முழுக்க வந்து ஃப்ரீ தான். யாரும் வந்து அமௌண்ட் கட்டிலாம் இதில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரீ காஸ்ட்டில் தான் நமக்கு வந்து அந்த ஆன்லைன் வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர். நன்றி.